நேற்றும் இன்றும் நாளை என்றும் அவர் என்றைக்கும் மாறாதவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம் என்று பார்க்கும் பொழுது எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பார் அற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில பார்க்கும்போது தேவையற்ற பயங்கள், அச்சங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், மரணம் சம்பவித்து விடுமா என்றதான ஒரு அச்சம், ஒரு பயத்துக்குள்ளாக ஜனங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறதான இந்த வேளையில் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, but I will restore you to health and heal your wounds, declares the Lord. He will restore your health. அவர் உன்னுடைய ஆரோக்கியத்தை திரும்ப வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேளையில சங்கீதக்காரன் பார்க்கும்போது அநேக துன்பத்தின் வழியாய் கடந்து போகும்போது, உபத்திரத்தின் வழியாய் கடந்து போகும்பொழுது சங்கீத புத்தகங்கள் எழுதுகிறதான வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது நான் தள்ளப்பட்டேன், I was pushed back and about to fall. சங்கீதம் 118:19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் நான் விழும்படி என்னை தள்ளினார்கள், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் இவர்களுடைய குடும்பம் அழிந்து போய்விடும், இவர்கள் மரித்து விடுவார்கள், வியாதிப்பட்டு இருக்கிறார்கள், உதவி செய்ய யாருமே இல்லை, இவர்களை விசாரிக்கிறவர்கள் யாருமே இல்லை, கைவிடப்பட்டவர்கள் என்று ஒருவேளை உங்களை பார்த்து சமுதாயம், உற்றார்கள், உறவினர்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். நீங்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த மே மாதத்துல உங்களை பார்த்து சொல்லுகிறது என்ன என்றால், I will restore you to health and heal your wounds. இந்த இடத்துல நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 34வது வசனத்தை, நான் கர்த்தரை தேடினேன், அவர் செவி கொடுத்து எல்லா பயங்களிலிருந்தும் என்னை விடுதலை ஆக்கினார். I sought the Lord and he answered me and delivered me from all my fears. Not one or two fears, all my fears, many, எல்லா பயங்களிலிருந்தும் என்னை விடுதலை ஆக்கினார் என்று அவர் கர்த்தரை தேடினார். பயந்திருக்கிறதான ஒரு நேரத்துல, மரண படுக்கையில் இருக்கிறதான நேரத்துல கர்த்தரை தேட வேண்டும். தேவஜனங்களே, நீங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். அவர் உங்களுடைய வியாதி படுக்கையை மாற்ற அவர் பரிகாரியாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே சங்கீதக்காரன் 118:17வது வசனம் சொல்லுகிறது, நான் மரிக்காமல் பிழைத்திருந்து அவருடைய கிரியைகளை, அவருடைய செயல்களை எல்லாம் நான் விவரிப்பேன். I will not die but live and will proclaim what the Lord has done. Hallelujah. நீங்கள் ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம், என்னுடைய தாய் தகப்பன் இப்படிப்பட்டதான இந்த கொரோனா நேரத்துல நேக வியாதிப்பட்டு மூச்சு திணறனால கொஞ்சம் அந்த பலவீனம் வந்த உடனே அதிகமான ஒரு பயத்தை பிசாசு உங்களுக்குள்ளாய் கொடுத்து விடுவான். இது இந்த மாதிரி வியாதி, இனி நீங்கள் பிழைக்க மாட்டீர்கள், இனி உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று எல்லாரும் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் பயமுறுத்துகிறதான ஒரு நிலைமையில கர்த்தருடைய வார்த்தை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் சாவாமல் பிழைத்திருப்பேன், அவருடைய கிரியைகளை நான் விவரிப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்க, I will not die but live. நான் மரிக்க மாட்டேன், நான் சாவாமல் பிழைத்திருப்பேன் என்று சொல்லுங்க. மரண தருவாயில் இருந்தால் வசனங்களை சொல்லும் பொழுது and I will proclaim what the Lord has done. இந்த மாதத்துல பார்க்கும் பொழுது அந்த மரணத்தை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை அந்த மரணத்தின் அச்சத்துல, பயத்துல இருக்கலாம், என்ன நடக்குமோ, இனி எங்களுடைய குடும்பத்துல இப்படி எழுந்து போய்விட்டோமே, தகப்பன தாய் எழுந்தோமே, பிள்ளைகள் யோசிக்கலாம், பெற்றோரை எழுந்து விட்டோம் என்று, சகோதரன் சகோதரியை எழுந்து விட்டவர்கள் கலக்கத்தோட வேதனையோட நீங்க கண்ணீரோடு நீங்கள் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உன் காயங்களை ஆற்றுவேன், அவனுக்கு ஆரோக்கியத்தை நான் வர பண்ணுவேன் என்று சொல்லி. ஜனங்கள் விழுமுடியாக தள்ளுவார்கள், ஆனால் but I was about to fall but the Lord helped me. கீழே விழல,
கீழே விழணும் என்று நினைக்கிறாங்க ஜனங்க, அவங்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளை, you are about to fall but you did not fall because Lord helped you at the right time. Hallelujah. சரியான நேரத்துல கர்த்தர் கை கொடுத்து உங்களை தூக்கி உயிரோடு வைத்திருக்கிறார். இனியும் உங்களை உயிரோடு காப்பாற்றி சாட்சியாக நிறுத்த போகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது சங்கீதம் 33 பார்க்கும்போது 18வது வசனம், but the eyes of the Lord are on those who fear him. கர்த்தர் on those whose hope is in his unfailing love. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, நம் தமக்கு பயந்து நான் கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களையும் என்னையும் ஒவ்வொருவரையும் அவர் கிருபைக்கு காத்திருக்கிற உங்களை நீங்க ஒருபோது வெட்கப்படுவதற்கு விடுவதில்லை. அவர் என்ன செய்கிறாராம்? தன் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த மரண பயம் இந்த மாதத்துல இந்த நாளில அந்த மரண பயம் உங்களை விட்டு நீங்க முடியாத கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தட்டும். இந்த காலவேளையில அவர் மரணத்தை மாற்றுகிறவர், வியாதி படுக்கையை மாற்றுகிறவர். எப்படியாப்பட்ட வியாதியாய் இருந்தாலும் இது மரணமாய் ஏதுவாக இருக்கிறதே, இனி பிழைக்க மாட்டோமே என்று சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். இப்படியாக ஜனங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லுவார்கள். இனி இவர்கள் எழுந்திருக்க முடியாது, குடும்பமாய் இவர்கள் அடிந்து போய்விடுவார்கள், ஒரு நிந்தைகள் அவமானத்துக்குள்ளாக கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். Hallelujah. The Lord has chastened me severely, but he has not given me over to death. அவர் வெகுவாய் தண்டிப்பார், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று உற்சாகப்படுத்தும்படியாக இந்த வேளையில தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த சங்கீதம் 33 பார்க்கும்போது அவர் மரணத்தை விலக்கி காக்கிற தேவனாயிருக்கார். பயப்படாதீர்கள். எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து சென்றாலும் கர்த்தர் உங்களை உயிரோடு காப்பாற்றுவார். ஏனென்றால் அவருடைய கிரியைகளை நீங்கள் விவரிக்க முடியாக. அடுத்த வசனம் பார்க்கும் பொழுது 19வது வசனத்தை, to deliver them from death and keep them alive in famine. பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதா. பஞ்ச காலம் ஒருவேளை இந்த கஷ்ட காலமா இருக்கலாம். இந்த ஒரு நேரத்துல ஆண்டவர் என்ன பண்றாராம்? உயிரோடு காக்கிறாராம். பஞ்ச காலத்துல எலியாவை ஆண்டவர் காவை கொண்டு போஷித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை மன்னாவை கொண்டு போஷித்தார். பரலோகத்தின் வானத்திலிருந்து மன்னா. அப்படியாக கர்த்தர் உங்களை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை சம்பளம் இல்ல, இந்த மாதத்துல இப்படி ஒரு பஞ்ச காலமா இருக்கிறதே, நாம் அடைக்கப்பட்டு இருக்கிறோமே, எந்த வேலை வாய்ப்பும் இல்லை, இருந்ததும் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு பணங்களை செலவழித்து விட்டோம், துக்கத்தோடு கண்ணீரோடு வெறும் கையாய் அமர்ந்திருக்கிறோமே என்று சொல்லி இந்த மாதத்துல ஒரு துக்கத்தோடு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்தும்படியாக அவர் தமது கிருபைக்கு காத்திருக்கிற உங்களுடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காப்பார். பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடு காப்பார். எப்படி உயிரோடு காப்பார்? அவர் உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா. அற்புதமாய் ஆச்சரியமாய் உங்களை போஷிப்பார். எப்படி இந்த மாத குடும்பத்தை நடத்துவேன், எப்படி இந்த மாத பிள்ளைகளை என்னுடைய குடும்பத்தை நான் போஷிப்பேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறதான சகோதரர்கள், சகோதரிகள், இப்படியாக உங்களை பார்த்து அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பஞ்ச காலத்தில அவர் உயிரோடு காக்குவாராம். அவர் எப்படி ஆச்சரியமாய் அவர் போஷிக்கிற தேவனார். ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளை பார்த்து நம்மை அவர் காக்கிறார், உயிரோடுவே காப்பார். ஹல்லேலூயா. எதற்காக? அவருடைய நாமத்தை, அவருடைய கிரியைகளை, அவருடைய அதிசயங்களை நாம் பிறருக்கு சாட்சியாக சொல்ல முடியாத உயிரோடு வைப்பார். சங்கீதக்காரர் அழகா சொல்லுகிறவனும், I will not die but live. நான் சாவாமல் பிழைத்திருப்பேன், அவருடைய கிரியைகளை விவரிப்பேன் என்று. அடுத்த வசனங்களை நாம் பார்க்கும்போது 41ஆம் சங்கீதத்தில் அழகாக சங்கீதக்காரர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்.
கர்த்தர் எல்லா ஆபத்து தீமையான நாட்களில அவரை விடுதலையாக அவனை விடுவிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோமா. Blessed is he who has regard for the weak, poor, the poor. இந்த காலத்துல பாருங்க, நம்ம யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அவர்களுக்கு நம்ம உதவி செய்ய, அவர்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆபத்து காலத்துல விடுவிப்பாரா. அது மட்டுமில்லை, எத்தனை ஆசீர்வாதம். 2வது வசனம் சங்கீதம் 41, the Lord will protect him and preserve his life. He will bless him in the land and not surrender him to the desire of his enemies. கர்த்தர் அவனை பாதுகாத்து உயிரோட வைப்பார். பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடுப்பதில்லை. சத்துருக்களுடைய இஷ்டம் என்ன? இவர்கள் இப்படியே இருப்பார்கள், இவர்கள் முன்னேற மாட்டார்கள், இவங்க கஷ்டத்திலையும் கண்ணீர்ல இருக்கிறாங்க, இவங்க குடும்பத்துல மரணம் சம்பவிக்குமா என்று சில பேர் பார்க்குவாங்க. எதிரில் நல்லா பேசுவாங்க, நல்லாயிரும் சொல்லுவாங்க. ஆனா பின்னாடி அவங்களுடைய உள்ளத்துல சத்துருக்களுடைய இஷ்டம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இவர்கள் குடும்பமும் அழிந்து விடுவார்களா என்று நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த மாதத்துல உங்கள் உயிரோடு காப்பார். அவர் உங்களை பஞ்ச காலத்துல விலக்கி உங்களை போஷிக்கிற தேவனாயிருக்கிறார். The Lord will protect him. அவர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறாராம். நீங்க ஏழை ஜனங்கள் மீது சிந்தை கொண்டாலே போதும், பாக்கியவான்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சுற்றிலும் அவர் பாதுகாக்கிற வைக்கிறார். 3வது வசனம் பார்க்க பொழுது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். படுக்கையின் மேல் வியாதியாக ஒருவேளை இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை தாங்குவார். இந்த பெட் ரிடன், படுக்கையா இருக்கிறேன், எழுந்திருக்க முடியவில்லையே, அவளைத்தான் என்று நினைக்கிறீங்களா, அவர் சொல்லுகிறார், அவர் படுக்கையின் மேல் உங்களை தாங்குகிறவர். அவர் படுக்கை முழுவதுமாக மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் இந்த வசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. Lord will sustain him on his sick bed and restore him from his bed of illness. ஹல்லேலூயா. இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை தேவ ஜனங்களே. இந்த மாதத்துல பாருங்க, ஆண்டவர் கொடுத்ததானே அநேக வாக்குத்தத்த வசனங்கள் இல்லையா. படுக்கையின் மேல் வியாதியா இருக்கிறீர்களா, ஒருவேளை மரணத்துக்குள்ளாய் கடந்து செல்லுகிறீர்களா. சங்கீதம் 33 நாம் வாசித்த வண்ணமாக அவர் அந்த மரணத்துக்கு நம் ஆத்துமாவை விலக்கி காப்பார். நான் சாவாமல் பிழைத்திருப்பேன். இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். நீங்கள் பயப்படாதீர்கள் மரணத்துக்கு, வியாதிக்கு, ஏன்னா பஞ்ச காலத்துக்கும் கஷ்டத்திற்கும் பயப்படாதீர்கள். பணமில்லை என்று சொல்லி கலங்காதீர்கள். இந்த மாதத்தில் அற்புதமாய் ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே நடத்துவார். நிச்சயமா சாட்சியாக உங்களை நிறுத்துவார். அவருடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய கரங்களை பிடித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அவர் நடத்தும்படியாக அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார், உயிரோடு வைப்பாரா. நீங்கள் மரணத்துக்கு பயப்படாதீர்கள், பஞ்சத்திற்கு பயப்படாதீர்கள், வியாதிக்கு பயப்படாதீர்கள். வியாதி படுக்கைய the Lord sustaining, அவர் தாங்குவார். ஹல்லேலூயா. எங்களை தாங்க யாருமே இல்லையே, எல்லாரும் கேலி பரிகாசம் செய்கிறார்களே, வியாதி வந்துவிட்டது என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவர் தாங்குகிறார். நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், நான் தப்புவேன் என்று சொல்லுகிறாரு. வேதத்துல பார்க்கும்போது 365 தடவம் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறது. Fear not, I am with you. Do not be dismayed, I am your God. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நானும் தேவன் என்று சொல்லுகிறார். அப்படியாக கர்த்தர் பார்த்து ஒவ்வொரு நாளும் பயப்படாதே என்று சொல்றார். அந்த பிசாசு கொண்டு வருகிற பயத்தை நீக்கி போடுங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் பயமுள்ள ஆவி கொடாமல் அன்பையும் பலத்தையும் தெளிந்த புத்தி ஆவியும் கொடுத்திருக்கிறாரா. இந்த காலவெளியில கேட்ட வசனங்கள் பிரகாரம் கர்த்தர் இந்த மாதத்துல சங்கம் எரேமியா 30:17 பிரகாரம் அவர்கள் உன்னை விசாரிப்பார் அற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் உங்களுக்கு யாருமே இல்லை உதவி செய்ய என்று உங்களை விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி சமுதாயம், குடும்பம் ஒரு வேலைகளை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். I will restore your health. நீங்க எழுந்து போன உங்க பலம், அந்த பலவீனமா இப்ப இருக்கிறீங்க, நான் முன்னாடி நல்ல பலனா இருந்தேன், என்னால முடியலேன்னு நினைக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாராம். யோபு 5:18 for he wounds but he also binds up. அவர் காயப்படுத்தி காயங்களை கட்டுகிறவர், ஆற்றுகிறவராக இருக்கிறார். He beat and he will bind you. He injures but his hands also heal.
இல்லைங்களா? அவர் அடித்தாலும் அவருடைய கை ஆறுதலா இருக்கிறது, அது ஆற்றுகிறதா இருக்கிறது. பயப்படாதீங்க, திகையாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கர்த்தாவே மே மாதத்துல ஆண்டவரே நீர் கொடுத்ததான வாக்குத்தத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் மரணத்துக்கு விலக்கி காப்பார் என்று நாங்கள் வேதத்துல வாசித்த வண்ணமாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆசீர்வதியம் பலப்படுத்தும். எல்லா மரண பயத்திற்கு விலக்கி காப்பாற்றுவீராக. ஆண்டவரே நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்திகளை விவரிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறவனமாக ஒவ்வொருவருடைய மரணத்தின் பயத்தை நீக்கி போட்டு நீ கர்த்தர் சாட்சியாக நிறுத்த போற தயவுக்காக நன்றி என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.